ஸ்ரீமத் குருப்யோ நமஹ. நண்பர்களே, இந்த தலைப்பை பற்றி நான் ரொம்ப காலமாகவே யோசிச்சுக்கிட்டு வரேன். ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா, இது எனக்கும் சரி, ஒருவேளை உங்களுக்கும் அப்படி இருக்கலாம். உலகத்தில் ரெண்டு தனித்துவமான சமயம் சார்ந்த பாரம்பரியங்கள் இருக்குங்கிறது தான் விஷயம். அவற்றில் சிலதை பின்பற்றுறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, சிலவற்றை பின்பற்றுறவங்க குறைவாக இருக்காங்க. ஒரு பாரம்பரியம் மதமாற்றம் செய்கிறத நம்புறதில்லை. ஒரு யூதர் பிறந்தார்னா அப்போ அவரோட தாய் யூதராக இருக்கணும். ஒரு ஜொராஸ்ட்ரியன் பெற்றோருக்கு பிறந்திருப்பார் இல்லையா? ஒரு ஹிந்துவா பிறக்கிறாரு, அதானே? அதே போல ஷின்டோயிசம், தாவோயிசம் மற்றும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல பழங்குடி மத குழுக்களை பின்பற்றுறவங்களும் இப்படித்தான். அவங்களாம் தாங்கள் பிறப்பெடுத்த சமயத்தை பின்பற்றுறவங்களா இருக்கிறாங்க. இதையே வேற சொற்களில் நாம் சொன்னோம்னா, அவங்க யாரையும் மதம் மாற்றம் செய்ய விரும்புறதில்லை. இந்தியாவில் பார்சிகள், ஜொராஸ்ட்ரியர்கள், இந்த நபர்கள்லாம் ஈரான்லேருந்து துரத்தப்பட்டு பம்பாய்க்கு வந்தபோது அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்டு இங்கே தஞ்சம் புகுந்தாங்க. அவங்க இங்கே எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தியதே இல்லை. அவங்களுடைய மதத்தை பின்பற்றி அவங்க வாழ்ந்து வந்தாங்க, ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க. அவங்க எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தினதில்லை. இந்துக்கள் அவங்களுக்கு இடமளிச்சாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் பல சின்ன பழங்குடி மரபுகளுக்கும் கூட இந்துக்கள் தான் இடமளித்து ஆதரவளித்தாங்க. நம்ம தர்மம் அதை அனுமதிக்குது. கடவுளை பற்றின நம்ம பார்வை அதை அனுமதிக்குது. நம்மளால் எல்லாரும் ஏற்றுக்க முடியும். 1-2 அதிக தீவிரமான பக்தர்களை தவிர நாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பல வகையான வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கிறோம். நாம் பல வகையான பிரார்த்தனைகளையும் கூட ஏற்றுக்கிறோம். இதில் இன்னும் ஒரு வழிபாட்டு முறையை ஏற்றுக்கிறது நமக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. உண்மையில் நம்முடைய ஹிந்து நண்பர்கள் சில பேர் தங்களோட பூஜை அறைகளில் இயேசுவோட படத்தை கூட வச்சிருக்கிறாங்க. அவங்க அதை பற்றி தவறாக நினைக்கல. அதில் எந்த தவறாக இருக்கிறதா நானும் நினைக்கல. இவைகளை நான் தாக்கும் தன்மை இல்லாத மரபுகள் அப்படின்னு தான் நான் அழைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் தாக்கும் தன்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டுமே இல்லை. இது கார்கில் ஆக்கிரமிப்பு நடந்தது மாதிரி இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. பல வகையான தாக்குதல்கள் இருக்கு. நீங்கள் உணர்ச்சி ரீதியாக ஆக்ரோஷமானவராக இருக்கலாம். அமெரிக்காவில் குழந்தைகள் கிட்ட ஆக்ரோஷமாக நடந்துக்கிறது கூட குற்றம்தான். சாதாரணமான வசை சொற்கள் கூட தாக்குதலாக கருதப்படுது. பேசும் சொற்களில் நீங்கள் ஆக்ரோஷமாக இருக்கலாம், உடல் ரீதியாக நீங்கள் ஆக்ரோஷமாக இருக்க முடியும், பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்க முடியும்.
சில சட்ட வரையறைகளுக்குள்ள நீங்க ஆக்ரோஷமா இருக்க முடியும். தார்மீக ரீதியா நீங்க சரின்னு ஏத்துக்கொள்ளப்படாம கூட இருக்கலாம். ஆனா சட்டப்படி நீங்க சரின்னு முடிவு கட்டப்படலாம். மேலும் நான் கருதக்கூடிய மோசமான தாக்குதல் என்னன்னு சொன்னா, உடல் ரீதியான தாக்குதலை விட மற்றொரு நபரை காயப்படுத்துறது போன்றது அப்படின்னா கலாச்சார தாக்குதல், மத ரீதியான தாக்குதல். காயம் அப்படிங்கிறது பல வழிகளில் ஏற்படுத்தப்படுது, பல வகைகளில். நான் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன். காலியாக இருக்கக்கூடிய என்னோட நிலத்தை யாராவது அத்துமீறி ஆக்கிரமிச்சு நீதிமன்றமும் அந்த நபருக்கு ஆதரவாக இருந்து அவருடைய வீட்டுக்கு புது இடம் தேடி தரும் பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தா அது வன்முறை. நான் காயப்படுத்தப்பட்டிருக்கேன். என்னோட சொத்தை அவர் அத்துமீறி ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதே கூட வேதனை அடைய ஒரு முக்கியமான காரணி. என்ன காயப்படுத்த அது போதும். சட்டம் அந்த நபரை பாதுகாக்குது அப்படிங்கிறது என்ன மேலும் காயப்படுத்துது. அந்த காயத்தை எளிதில் குணப்படுத்தி விட முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கையறு நிலையே கூட பெரிய காயத்துக்கு ஒரு காரணி. யாராவது என்ன உடல் ரீதியா காயப்படுத்தினா அந்த புறக்காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது குற்றமும் கூட. மேலும் அதுக்கு தண்டனை கூட உண்டு. நான் சொல்றது சரிதானே? நான் உணர்வு ரீதியா தாக்கப்பட்டிருந்தா அதுவும் கூட ஒரு பெரிய காயம். அது சிலரால ஏற்படுத்தப்படுது. ஆகையால் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எங்கிட்ட தவறா நடந்துக்கலாம். முதலாளிகள் என்ன உணர்வு ரீதியா புண்படுத்தலாம். கணவன் மனைவி கிட்ட தவறா நடந்துக்கலாம். அல்லது மனைவி இந்த கணவனை தவறா நடத்தலாம். மாமன் மாமி தவறா நடந்துக்கலாம். இது மாதிரி காரணங்களால நான் மனசளவுல பாதிக்கப்படுறேன். இவற்றுக்கு நான் எங்கேயாவது நிவர்த்தி தேடிக்கிற வழியை தேட முடியும். ஆனா ரொம்ப மோசமான காயம் அப்படின்னா அது சமய பற்றாளர்களுக்கு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காயப்படுத்துற நபரோட நம்பிக்கை சரியா இல்ல அதுக்கு ஏதோ ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறது இங்க ஏன் விசாரணை களம் இல்லை. எனக்கு அதுல ஆர்வம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை, சுதந்திரம் இருக்கு. மேலும் ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட வழிமுறையின் மீது நம்பிக்கை இருக்கலாம். அந்த நபர் அதை முழுமையா நம்பலாம், இல்ல முழுமையா நம்பாம கூட இருக்கலாம். ஆனா அவர் சமயம் கூறும் இறையியலை நம்புறாரு. அவர் அந்த இறையியலை பின்பற்றுறார். அந்த இறையியலை பின்பற்றும் சுதந்திரம் அந்த நபருக்கு உண்டு. அதுதான் மனித சுதந்திரம். அந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவர் இப்ப எதோட தொடர்புடையவர்? அவர் சமய ரீதியா சமகால சமூகத்துடனோ இல்ல அவரோட குடும்பத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய எந்த ஒரு குறிப்பிட்ட நபருடனும் இணைக்கப்படலை. நான் ஒரு தனி மனுஷனா இணைக்கப்பட்டிருக்கேன். நான் என்னோட பெற்றோரோட அவங்களோட மகன் அப்படிங்கிற தொடர்பில் இருக்கேன். அதனால நான் மகன் அப்படின்னு வெறுமனே சொல்லிட முடியாது. நான் இன்னாரோட மகன் அப்படின்னே தொடர்பு படுத்தி சொல்லணும். நான் என் பெற்றோருக்கு மகன்,
நான் ஒரு தந்தைன்னா நானும் தந்தை தான். நான் என் குழந்தைகளுக்கு தந்தை. நான் என் மனைவிக்கு கணவன். மேலும் நான் மாமா, உறவினர், பக்கத்து வீட்டுக்காரர், முதலாளி, பணியாளர், ஒரு குடிமகன். நான் தினமும் பல பாத்திரங்களை ஏற்று நடக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வேடங்கள். ஆனா சமய நம்பிக்கையுடைய எனக்கு அதுக்கு வெளியே ஒரு நபர் இருக்காரு. மகன் என்பவர் வெளியில ஒரு நபரோட தொடர்பு உடையவர் மாதிரி. அண்ணன் வெளியில உள்ள ஒருவரோட தொடர்புடையவர். குடிமகன்கிறவர் ஒரு நாட்டோட, ஒரு மாநிலத்தோட தொடர்புடையவர். மேலும் நான் ஒரு சமயம் சார்ந்தவனாக நான் யாரோட தொடர்புடையவன் அப்படின்னா, நாம எளிமையான புரிதல் கருதி பக்தர்களோட தொடர்புடையவன் வச்சுக்கலாம். அந்த விசுவாசி, பக்தன், நம்பிக்கையாளர் யாரோட தொடர்புடையவர்? கண்டிப்பா இங்க யாரோடையும் இல்லை. நான் ஒரு சமய பற்றுடைய மகனா இருக்கலாம், நான் ஒரு சமய பற்றுடைய தந்தையா இருக்கலாம், நான் ஒரு சமய பற்றுடைய தாயா, சமய பற்றுடைய மனைவியா, சமயம் சார்ந்தவரா இருக்கலாம். உண்மையில் நான் சமயம் சார்ந்து இருந்தா நான் வகிக்கும் ஒவ்வொரு பாத்திரத்திலையும் சமயம் வியாபிச்சு நிலைச்சு இருக்கும். அடிப்படையில் நான் சமய சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால முதலும் முடிவும் நான் சமயப்பற்று உடையவன் தான். அந்த சமயம் சார்ந்தவன் தான் அடிப்படையான ஒரு நபர். அனுபவபூர்வமான எதோடையும் தொடர்புடையவர் அல்ல. சக்தி எதுவாக இருந்தாலும் அவருக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியோட தொடர்புடையது. சக்தி கடவுள் அப்படின்னும் அவர் பரலோகத்தில் இருக்காருன்னு ஒருத்தர் சொல்லலாம், இன்னொருத்தர் கைலாசத்தில் இருக்காருன்னு கூட சொல்லலாம், வைகுந்தத்தில் இருக்காருன்னு இன்னொருத்தர் சொல்லலாம், வேற ஒருத்தர் அவர் பூலோகா அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்க என்ன அழைக்கிறீங்க? விருந்தாவனம். இல்லைன்னா வேற ஒரு இடத்துல, இப்படி வேற வேற இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனா அது தொடர்பான நபரை நாம பக்தர் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த நபருக்கு சமயம் சார்ந்த ஒரு ஆலயம் இருக்கு. இப்ப அந்த நபரையே நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவர் ஒரு அனுபவமிக்க நபர் இல்லை. அதாவது அவர் தந்தை, மகன், தாய், மகள் இல்லை. பாத்திரங்களை ஏற்று நடக்கும் அவர் அடிப்படையான ஒரு சாதாரண மனிதன். ஒரு அடிப்படை நபரோட காயம் ஆழமான மற்றும் தீவிரமான காயமா இருக்கும். குணப்படுத்தும் சக்தி எதுவும் அதுக்கு இல்லை. வலி ஆற்றக்கூடிய வகை எதுவும் கிடையாது. ஆற்றுப்படுத்தும் எந்த மருந்தும் கிடையாது. ஆகையினால தான் சொல்றேன், எந்த மத உணர்வும் எந்த வகையிலையாவது மீறப்பட்டா அதுதான் காரணம். அப்போ தியாகி உருவாவார்னு நீங்க பார்க்கலாம். அந்த சாதாரண நபருக்குள்ள ஒரு தியாகி தயாராகி விடுறார். இதனால தான் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதா இந்த மத உணர்வு இருக்கு. இந்திய பத்திரிகைகளில் யார் வந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத எப்பவும் முழு இருட்டடிப்பு செய்வாங்க. பெயர்களை கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தோட மோதிச்சு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அது சரின்னு தான் நானும் நினைக்கிறேன். அதனால மோதல் ஏதும் அதிகரிக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் ஊகிச்சுப்போம், இது அந்த சமூகமாக இருக்கணும், அந்த சமூகம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த உணர்வு ரொம்ப ஆழமானதாக இருக்கிறதுனால அந்த உணர்வு மதிக்கப்படணும். யாரோட உணர்வாக இருந்தாலும் அது மதிக்கப்பட்டாகணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை விஷயம். அது முஸ்லிம் உணர்வாக இருந்தாலும், கிறிஸ்தவ உணர்வாக இருந்தாலும், ஹிந்து மத உணர்வாக இருந்தாலும், பௌத்த உணர்வாக இருந்தாலும், யூத உணர்வாக இருந்தாலும் அந்த உணர்வு மதிக்கப்பட்டே ஆகணும். அந்த மரியாதை காட்டப்படலைன்னு சொன்னா அந்த உணர்வை அரசு தான் பாதுகாக்கணும். நீங்க சொல்லுங்க, இல்லையா? இது சரியா தவறா நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொருத்தருடைய உணர்வையும், ஒவ்வொருத்தருடைய மத உணர்வையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதைத்தான் நான் மத சார்பின்மைன்னு கருதுறேன்.
அமெரிக்காவில் அவங்க எதை பின்பற்றுறாங்க? மத உணர்வு உண்மையிலேயே அங்கே பாதுகாக்கப்படுது. மேலும் நீதிமன்றத்துக்கு போய் நாம பாதுகாப்பையும் பெற்றுக்கலாம். ஒரு சமய நம்பிக்கை உடையவர் அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு ஏதாவது தவறு இழைக்கப்பட்டுச்சுன்னா அதில் நியாயம் இருக்கு. அவங்க மதிக்கிறாங்க. உண்மையில் நீங்கள் ஒரு மத தேவாலயமாக பதிவு செஞ்சால் அவங்க வேற எந்த கண்ணோட்டத்திலையும் அதை பார்க்கறது இல்லை. அது வெறும் மத தேவாலயம். அதனால மதம் எதுவாக இருந்தாலும் அதை சர்ச்சு, மத சர்ச்சுன்னு எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒரு மத தேவாலயமாக பதிவு செய்கிறீங்க. லாப நோக்கம் இல்லாத அமைப்பு. உங்கள் வருமான வரியோட அந்த கணக்கெல்லாம் கூட நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் கிட்ட புகார்கள் எதுவும் வராத வர அவங்க உங்களை மதிக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை அளிக்கிறாங்க. இங்கே நீங்கள் இந்து மதம்னு சொன்னாலே உடனடியா இங்கே எந்த விலக்கும் இல்லை, வேற வழி இல்லை. நன்கொடையாளருக்கு வரி விலக்கு எதுவுமே கிடையாது. இங்கே முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஆகவே அந்த நபர் என்னோட மதத்தை நம்பினாலும் நம்பலைனாலும் மத உணர்வு மற்ற ஒவ்வொருவராலும் மதிக்கப்பட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்க என் யோசனைகளை நம்பலை அப்படிங்கிறதுக்காக நீங்க என் கால் மேல நிற்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. என் மூக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அது உங்க பிரச்சனை. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் கருத்துக்கள், என் நம்பிக்கை முறைகள் அதை நீங்க ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா என் நம்பிக்கைகளை ஏற்காமல இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சுதந்திரம் தரேன். ஆனா என் காலில் வந்து நிற்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன எந்த வகையிலையும் காயப்படுத்த உங்களுக்கு உரிமை இல்லை. இன்னும் சொல்ல போனா உங்க சுதந்திரத்துக்காக நான் போராடுவேன். எங்கிட்ட வேறுபடக்கூடிய அளவுக்கு நீங்க சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் விருப்பம். அப்படி நீங்க சுதந்திரமா ஏன் இருக்கக்கூடாது? பகவான் நமக்கும் சிந்திக்கும் பகுத்தறிஞ்சு நோக்கக்கூடிய திறனை கொடுத்திருக்கார். இது மாதிரியான ஆய்வுகளை கண்டு நாம விலகி ஓடல. நாம வாதம் செய்யும் முறையை கூட முதல்ல மற்றவர்களோட கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது தான். ஆட்சேபனைகளை கூட, உங்களால கற்பனை செய்ய முடியாத எதிர்ப்புகளை கூட நாங்க உருவாக்குவோம். பிறகு அதுக்கான பதிலையும் அளிப்போம். உண்மையில ஆய்வுக்கு அச்சமேதும் இல்லாததால நாங்க மாற்று கருத்துக்களை வரவேற்கிறோம், அதை முழுமையா ஏத்துக்கிறோம். அதோட உண்மை என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி கண்டுபிடிக்க நாங்க விரும்புறோம். அதுதான் உண்மையான ஆசை. ஆனா அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். நான் இங்க சொல்லிக் கொள்றது இவ்வளவுதான். கருத்து வேறுபாடு கொள்ள அதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குங்கிறது தான். இது அப்படியானா சமயங்களோட 2வது வகையை நாம பார்க்கலாம். இப்போ இவங்களோட இறையியல் மூலம் இவங்க மதம் மாற்றுறதுல உறுதியா இருக்காங்க. மதமாற்றம் அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல, அது சமய நம்பிக்கையால நடைமுறைப்படுத்தவும் படுது, இறையியலாளர்களுடைய முழு அனுமதியோட. அதுதான் அவங்களோட இறையியல். அவங்க தங்களுடைய சொந்த நம்பிக்கை முறைகளை கடைபிடிக்க அவங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா அவங்களுக்கு மதம் மாற்றக்கூடிய உரிமை இல்லை. நீங்க ஒரு கிறிஸ்தவரா இல்லைன்னா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு அவங்க நம்பலாம். அவங்களோட அமைப்பு சரிபார்க்க முடியாத நம்பிக்கைகளோட தொகுப்பை அவங்க வச்சிருக்காங்க. நித்ய பரோக்ஷா, சரிபார்க்க முடியாத நம்பிக்கைகள். உங்களை காப்பாற்ற நான் கடவுளால் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அது சரிபார்க்க முடியாத நம்பிக்கை. சரி பார்க்க முடியாத நம்பிக்கைகள். நீங்க சரி பார்க்க முடியாது, நான் சொர்க்கம் போவேன்னு யாரோ சொல்றாங்க, அதுதான் இலக்கு. பல மதங்கள் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறேன்றாங்க. இது சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு போற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையை இங்க இப்ப அமைச்சிக்க நான் ஆர்வமா இருக்கேன். என் வாழ்க்கையை வித்தியாசமா மாத்த நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொன்னா காது கொடுத்து கேட்க நான் தயாரா இருக்கேன். வேற காதுகள் இருந்தா, வேற விஷயங்களை கேட்க தயாரா இருந்தா அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கணும்னு நினைக்கிறேன். சொர்க்கம் இருக்குங்கிறது சரி பார்க்க முடியாத நம்பிக்கை மட்டுமே. இந்த நபரை தொடர்ந்து நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிறது சரி பார்க்க முடியாத நம்பிக்கை. நான் மரணத்தில் உயிர் பிழைப்பேன் அப்படிங்கிறது சரி பார்க்க முடியாத நம்பிக்கை.
நம்புறதுல தவறு இல்லை, நான் அதை சரி பார்க்க முடியாத நம்பிக்கைன்னு மட்டும் சொல்றேன். மேலும் சொர்க்கத்துக்கு போனதால கிரிக்கெட் போட்டிகளை காணாம சொர்க்கத்தை நான் அனுபவிப்பேன் இப்படிங்கிறதெல்லாம் சரி பார்க்க முடியாத இன்னொரு நம்பிக்கை. துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, நான் அண்மையானவன் கடைசியானவன் கூறும் இன்னொரு மனிதர் இருக்கார். அந்த நபரை பின்தொடர வேண்டாம், என்ன பின்தொடருங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன ரொம்பவும் குழப்புது. அதை நிரூபிக்க என்கிட்ட எந்த உறுதியான வாதமும் இல்லை. அது மற்றொரு சரி பார்க்க முடியாத நம்பிக்கை. நான் தான் மிக அண்மையானவன் அப்படிங்கிறது சரி பார்க்க முடியாதது, நான் தான் கடைசிங்கிறதும் சரி பார்க்க முடியாதது. மேலும் வாக்குறுதி அளிக்கப்பட்டவை சரி பார்க்க முடியாதவை. புரிஞ்சுதா? ஆனா நான் சொல்றேன், சரி பார்க்க முடியாத நம்பிக்கைகள் இருக்கட்டும். நான் அவங்க கருத்துக்களை ஆதரிக்கலைன்னு சொன்னாலும் அவங்களோட சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும்னு விரும்புறேன். அவங்க சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு அளிக்கப்படுவதா கூறப்படுவதா அனுபவிக்கும் சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும். ஆனா என்ன, அந்த நபர் என்ன மதம் மாற்றுறதுக்கு என்ன அடிப்படை? நீங்க எதையாவது உறுதியா நம்பினா நீங்க என்ன சம்மதிக்க முயற்சிக்கலாம், மதமாற்ற வேண்டாம். ஒரு இயற்பியல் பேராசிரியர் உங்க கதவை தட்டுறதை நீங்க எப்பாவது பார்த்திருக்கீங்களா? துகள்களை பத்தி பேசுறதுக்கு உங்க நேரத்தை அவர் என்னைக்காவது கேட்டிருக்காரா? எப்பவுமே கிடையாது. நீங்க இயற்பியல் கத்துக்க விரும்பினீங்கன்னு சொன்னா நீங்க தான் அவர்கிட்ட போனோம். ஆனா இங்க நான் ஒவ்வொரு நாளும் ரொம்பவும் தொல்லைக்கு ஆளாறேன். விமான நிலையத்தில் நான் சிரமப்படுத்தப்படுறேன், தெருமுனைகளில் நான் தொந்தரவுக்கு உள்ளாறேன். அவங்க என் ஆன்மாவை காப்பாத்துறதுக்காக என் வீட்டுக்கே எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. இது வெறும் ஊடுருவல் மட்டுமில்லை அப்படின்னு நான் சொல்றேன், இது ஒரு தாக்குதல். ஊடுருவல்கள் பல வகைகள்ல இருக்கு. ஏராளமான ஒலி பெருக்கிகளோட வெளியில ஒலி அதிகமா இருந்ததுன்னா அது எப்படிப்பட்டதுன்னா என்னோட தனி உரிமையை மீறக்கூடிய உரிமை மீறல். அது ஒரு ஊடுருவல். அவர் புகார் செய்யலாம், இந்தியாவில் இல்ல, ஆனா இங்கேயே சட்டங்கள் இருக்கு. ஆனா அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு உதவுறவங்க அவங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆகையினால நான் என்ன சொல்றேன்னா, என்னோட தனி உரிமைக்குள்ள யாரும் ஊடுருவ எந்த அதிகாரமும் கிடையாது. ஒருத்தர் என் ஆன்மாவை காப்பாற்றணும்னு என்கிட்ட சொன்னா அவர் காப்பாற்றணும் அப்படின்ற வகையில நான் பாவப்பட்ட வகைன்னு என்ன கருதலையே. உண்மையில பார்க்க போனா இந்த ரட்சிப்புக்கு சம்ஸ்கிருதத்தில் இணையான வார்த்தை நம்ம கிட்ட இல்லை. உண்மையான சமமான சொல் அங்க இல்லை. என்ன ரட்சிப்புன்னு சொன்னா நீங்க பாவப்பட்டவனா இருக்கணும், நீங்க பாழா போனாலே ஒழிய நீங்க ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இந்த மனிதன் கைவிடப்பட்டவன் என்ன சொல்றான், அதை நான் முதல்ல நம்பணும். பிறகு என்ன காப்பாத்த தன்னை அவனே நியமிச்சுக்கிறான். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்படித்தான் தொழிற்சங்க தலைவர்கள் இப்படித்தான் செயல்படுறாங்க. நீங்க ஒரு சிக்கலை உருவாக்குங்க, பிறகு அதை தீர்க்க உங்களையே தலைவரா நியமிச்சுக்கிறீங்க. கடைசியில் அவர் சொல்றதை கேட்டுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. ஆகையினால மோட்சமும் ரட்சிப்பும் ஒண்ணு கிடையாது. காட்ஃபாதர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மாஃபியா டான் காட்ஃபாதர்னு அழைக்கப்படுறார். நீங்க மறுக்க முடியாத ஒரு வாய்ப்பை அவர் அளிக்கிறாரு உங்களுக்கு. அவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, நான் உங்க வீட்டை வாங்க போறேன் அப்படிங்கிறாரு. நான் விற்கலன்னு நீங்க சொல்லலாம். அவர் சொல்றாரு, நீங்க விற்கிறீங்க, நான் உங்க வீட்டை வாங்க போறேன், இது என் வீடு, நான் விற்கலன்னு நீங்க பதில் சொல்றீங்க. அவர் சொல்றாரு, நான் உங்க வீட்டை வாங்குறேங்கிறாரு. இல்லையா, நான் விற்கலன்னு நான் சொல்றேன், ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் உங்க வீட்டை வாங்க போறேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்றாரு. நான் விற்கலைங்கிறேன். இல்ல, நீ விற்கிற, அதுக்கான விலை இதுதான் அப்படின்னு அவரே தீர்மானிக்கிறாரு. அடுத்ததா சொல்றாரு, உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க, எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியுங்கிறாரு. எல்லா விவரங்களும் எனக்கு நல்லா தெரியும். உங்களை மிரட்டி வீட்டை வாங்கிடுறாரு. நீங்க மறுக்க முடியாத ஒரு ஆஃபரை அவர் வழங்குறாரு. அந்த காட்ஃபாதர் அவர் இன்னும் மோசமானவர். நீங்க இந்த நபரை பின்பற்றுங்க, இல்லைன்னா நீங்க நித்தியமா நரகத்துக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னு கூறக்கூடிய ஆக்கிரமிப்பு மத மரபு இதுதான். இது ஒரு மாஃபியா டான் கொடுத்த ஆஃபரை விட மோசமான ஆஃபர்.
இந்த மாஃபியா டான் விஷயத்திலேயாவது ஏதாவது செய்ய முடியும். ஆனா இவரோ கண்ணுக்கே தெரியாது. என்ன செய்ய? இந்த கண்ணுக்கு தெரியாத நபர் எங்கேயோ பாதுகாப்பா சொர்க்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு. டுபா. இது நபர் விஷயத்தில் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் அந்த மதம். ஆனா அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு. அவர் இதை பின்பற்றட்டும். நான் சொல்றதெல்லாம் அவர் எனக்கு ஆஃபர் பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது தான். எனக்கு ஆஃபர் பண்றதுக்கு அவர்கிட்ட ஏதோ இருக்குன்னு நினைச்சார்னா சந்தோஷமா அவர் நினைச்சிட்டு போகட்டுமே. என்னுடைய தனி உரிமைக்குள்ள ஊடுருவறதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இப்போ அவரு ஒரு ஹிந்துவை மதமாற்றம் செஞ்சார்னா எந்த வகையிலாலும் சரி, திருமணம் மூலமாவோ இல்லை வேற எந்த ஒரு பசப்புதல் காரணமாவோ இல்லை ஒரு போதனை மூலமாவோ பயமுறுத்தியோ, இது ரொம்ப எளிமையானது. ஆசை காட்டுதல் அல்லது அடி. சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் பற்றி பேசுவாங்க. நீங்கள் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை அனுபவிக்கலாம், நீங்கள் அதை அனுபவிக்கலாம், நீங்கள் இப்படி ஒரு ஹேண்ட்ஸமாக அழகானவராக மாறலாம், உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் இப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு போவீங்க, அங்கே நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு பயமுறுத்துவாங்க. அதனால நரகத்துக்கு பயந்து அவன் சொர்க்கத்துக்கே போகிறேன்னு அவன் தீர்மானிச்சிருவான். எது எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு ஹிந்து மதமாற்றம் செய்யப்பட்டாலோ அல்லது யூதனோ அல்லது பார்சியோ மதமாற்றம் செய்யப்பட்டா அவங்க குடும்பத்தோட மற்ற உறுப்பினர்கள் மதமாற்றம் செய்யப்படலை, அவங்கெல்லாம் காயப்பட்டிருக்காங்க. மதமாற்றம் செய்யப்பட்டவங்க கிட்ட கூட கொஞ்சம் காயங்கள் இருக்கும். தான் செய்தது தவறா அப்படின்னு அவன் மனசில் குற்ற உணர்வு. அந்த புண்ணு ஆற சற்று காலமாகும். அவனும் காயப்பட்டிருக்கான். எல்லா உறுப்பினர்களும் கண்டிப்பாக காயப்பட்டிருக்காங்க. அந்த நபர் காயப்பட்டிருக்கான்னு இந்த சமூகத்துக்கும் தெரிய வருது. இந்த அடிப்படையான கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அது மேலே அக்கறை இருக்கிறவங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆழமாக காயப்பட்டிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, வன்முறைனா என்ன? எந்த ஒரு செய்கை காயப்படுத்துதல், அதை எப்படி சொல்லலாம்? வன்முறைன்னு தானே சொல்ல முடியும். அது என்னன்னு சொல்ல? அதை நான் வன்முறைன்னு தான் சொல்லுவேன். இது சாதாரண ஒரு வன்முறை இல்லை, இது ஒரு நபரை ஆழமாக பாதிக்கக்கூடிய ஒரு வன்முறை. சமயம் சார்ந்த ஒரு நபர் தான் மிகவும் ஆழங்காற்பட்ட மனிதர். அந்த மனிதன் காயப்பட்டா அதுதான் மிக மோசமான ஆழமான ஒரு வன்முறை. இது முழுமையான ஒரு வன்முறை. இது என்ன விளைவை ஏற்படுத்துது? இந்த வன்முறை கலாச்சாரங்களை முழுமையா அழிச்சிடுது. நான் கிரேக்க நாட்டுக்கு போய் அங்க வாழ்ந்த மக்களோட கலாச்சாரத்தை நேரடியா பார்க்க விரும்புறேன். அந்த கலாச்சாரம் இப்ப எங்க இருக்கு, அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் கற்பனை தான் செஞ்சு பார்க்கணும். மிஞ்சி இருக்கிற பெரிய நினைவு சின்னங்களை மட்டுமே என்னால் பார்க்க முடியும். இதே மாதிரி பல கலாச்சாரங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு. தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவோட பூர்வீக கலாச்சாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கொஞ்சம் பேரை மிஞ்சி இருக்காங்க, எல்லாரும் ஒதுக்கீட்டில் இருக்காங்க. ஹவாயோட கலாச்சாரம் எங்க போச்சு? காணாமையே போயிடுச்சு. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பழங்குடி கலாச்சாரங்களும் அழிக்கப்பட்டாச்சு. கடந்த 2000 ஆண்டுகளா எத்தனை கலாச்சாரங்கள் முறையா அழிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தின் மனித சமூகத்துக்கு தான் பாதிப்பு. நமக்கு எல்லா கலாச்சாரங்களும் தேவை. பல்வேறு கலாச்சாரங்களோட செல்வங்களை மனித குலம் அனுபவிக்கட்டுமே. அது கலாச்சாரங்களோட ஒரு கலவையா இருக்கட்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகையான ஒரு அழகு இருக்கு. கொடுக்கப்பட்ட மதத்தோட அழிவோட ஒரு மதத்தோட எப்பவும் போகக்கூடிய கலாச்சாரத்தோட அழிவும் இருக்கு. ஒரு புதிய மதம் பழையதை மாற்றினா ஒரு கலாச்சாரம் அழிக்கப்படுது. மதம் மாறின பிறகு அவங்க புதிய மதத்தோட கருப்பொருளை வச்சுக்கிட்டு பரதநாட்டியம் மாதிரி கலை வடிவங்களை பாதுகாக்க முயற்சிக்கலாம். ஆனால் நடராஜர் இல்லாமல் பரதநாட்டியம் எங்க? ஆகையினால மதம் அழிஞ்சதுன்னா மக்களோட கலாச்சாரத்தை தக்க வைக்க முடியாது. எல்லா கலாச்சாரங்களுக்கும் இது உண்மையாக இருந்தாலும் எங்களோட கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பான ஒரு உண்மை. ஏன்னா
நீங்கள் அதை எங்கள் மதத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. கலாச்சாரமும் மதமும் இணை பிரியாத அங்கங்கள். நம்மோட மதமும் கலாச்சாரமும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சவை. நம்ம மதம் நம்ம கலாச்சாரத்தோட கட்டமைப்புக்குள்ளே போயிருச்சு. நான் உங்களுக்கு நமஸ்தேன்னு சொன்னால் அது கலாச்சாரம், அது மதமும் கூட. நீங்கள் ரங்கோலி போடும்பொழுது, கோலம் போடும்போது அது மதம், அது கலாச்சாரம். அதுக்கெல்லாம் ஒரு பின்புலம் இருக்கு. கலாச்சாரத்தோட ஒவ்வொரு வடிவமும் மதத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. மதமே அதன் ஆன்மீக ஞானத்தில் வேரூன்றி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஆன்மீக பாரம்பரியம் இருக்கு. எனவே மதத்தோட தொடர்பில்லாத கலாச்சார வடிவமே கிடையாது. நம்மகிட்ட ஆன்மீக ஞானம் இருக்கு, அதுக்கு ஒரு ஆன்மீக பாரம்பரியம் இருக்கு. கலாச்சார வடிவத்தோட தொடர்பு இல்லாத ஒரு சமயம் இல்லை. கலாச்சாரத்தை அழித்தல் அப்படிங்கிறது மதத்தை அழிப்பதாகும், மதத்தை அழிப்பது கலாச்சாரத்தோட அழிவு அப்படிங்கிறது தான் பொருள். இந்த அழிவு வன்முறை இல்லை அப்படின்னு சொன்னா, வன்முறை என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் சொல்றேன், மதமாற்றம்ங்கிறது ஒரு வன்முறை. இது முழுமையான வன்முறை, இது மிக ஆழமான வன்முறை அப்படின்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நம்மளோட தர்ம சாஸ்திரங்கள்ல யாராவது ஒருத்தர் மற்றவரோட நிலத்தை வலுக்கட்டாயம் ஆக்கிரமிச்சா, அப்படி செஞ்ச அந்த நபரை நாம ஆததாயி பாபம் அப்படின்னு இந்த பாவத்துக்கு சொல்லுவோம். அதுக்கு நம்ம கலாச்சாரத்தில், நம்ம தர்மசாஸ்திரத்தில் மரண தண்டனை உண்டு. இன்னொருத்தரோட நிலத்தை ஆக்கிரமிச்சதுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்னா, மதம் மற்றும் கலாச்சாரத்தை அழிச்சதுக்கு என்ன தண்டனைன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க மதமாற்றம் அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரான வன்முறை மட்டுமில்ல, அது அகிம்சையில் ஈடுபடும் மக்களுக்கு எதிரான வன்முறை. இந்துக்கள் சண்டையிட வேண்டாம்னு நான் சொல்லல. அவங்களால நல்லா எதிர்த்து போராட முடியும். ஆனா தயவு செஞ்சு நீ வந்து உன் வீட்டை ஒழுங்குபடுத்துன்னு நீ சொல்லாத. நான் என் வீட்டை பார்த்துக்கிறேன். 2 சகோதரர்கள் பக்கத்து காலி நிலத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, 3வது நபர் அவர் வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சார்னா, நீங்க 2 பேரும் சண்டையிடுறதால நான் இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிறேன். இதுல லாஜிக் இருக்கா? சில பேர் இந்த தர்க்கத்தை என்கிட்ட முன் வைக்கிறாங்க. நாம எல்லாரும் சண்டை போடுறதுனால அவங்க உள்ள வந்துட்டாங்கிறாங்க. நமக்குள்ள சண்டையிட்டுக்கலாம், ஆனா அதை நாம நமக்குள்ள தீர்த்துக்கணும். மற்றவங்க வன்முறையில் ஈடுபடலான்னு அர்த்தம் இல்லை. ஒரு கிறிஸ்தவரோட என்னால வாதம் செய்ய முடியும். என்னுடைய வாதங்கள் சரியாக இருந்தா அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கணும். அவர் தன் நிலைப்பாட்டை மாத்திக்க போறாரா? புரிஞ்சுக்க போறாரா? மதமாற்றத்தை நிறுத்துவாரா அவர்? இதனால எனக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து என்ன வாதிட சொல்லாதீங்க அப்படிங்கிறேன். நான் என் கழுத்துல இருந்து முதல்ல இறங்குங்க. நீங்க இந்த உலக சமய மாநாடுகள் எல்லாம் மதமாற்றத்தை வந்து சரி செய்யறதுக்கும் அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கும் ஏற்பட்ட மேடைகள். ஏன்னா மதமாற்றத்தை தடை செய்யறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப இந்த நாமெல்லாம் ஒன்று, நாமெல்லாம் ஒரே கடவுளை தான் வழிபடுறோம், ஒரே இடத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற வாதங்கள்ல என்ன அர்த்தம்? இதெல்லாம் எப்படின்னா, ஏன் சொத்து ஓன் சொத்து, ஓன் சொத்து ஏன் சொத்து அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஓன் பணம் ஏன் பணம், ஏன் பணமும் என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு வாதம் இது. இது என்ன பைத்தியகாரத்தனையா? அவங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. நாம அவங்களுக்கும் உதவுறதில்ல, அதே போல நாம நமக்கும் எந்த உதவியும் செய்யறதில்ல. அதனால இதெல்லாமே தவறான சிந்தனை. எல்லா வகையான பிரார்த்தனையுமே ஏற்புடையவை தான். அதை என்னால ஏத்துக்க முடியும், அதை அவங்க ஏத்துக்கிறது இல்ல. சாஸ்திரங்களை நான் புரிஞ்சுக்கிட்டதால அதை என்னால ஏத்துக்க முடியும். என்னால ஏத்துக்க முடியும். கடவுள் அதை முழுமையா புரிஞ்சுக்குவார்னு தெரியும். இப்ப நான் தமிழ்ல பிரார்த்தனை செஞ்சாலும், இல்ல நான் லத்தீன்லயோ கிரேக்க மொழியிலயோ பிரார்த்தனை செஞ்சாலும் கூட,
கடவுளுக்கு புரியாத மொழி இன்னும் எதுவும் கிடையாது. அவர் எந்த மொழியினாலும் புரிஞ்சுக்குவாரு. நான் சம்ஸ்கிருதத்தில் பிரார்த்தனை செஞ்சு அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவார். ஏன்னா அது அவரோட மொழி. நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு எந்த ஒரு அற்பத்தனமான சின்னத்தனமான கருத்துக்கள்லாம் கிடையாது. அதாவது ஒரே மொழியா இருக்கணும், ஒரே வழிமுறையா இருக்கணுங்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் சில விசேஷமான சடங்குகளை நாம கடைபிடிக்கிறோம். சில வைதிக வழிமுறைகளை நாம கைவிட முடியாது. அது நமக்கு தெரியாது அவை எப்படி வித்தியாசமானவை அப்படிங்கிறது. அவை பற்றி தெரிஞ்சுக்க வேறு எந்த சாத்தியமும் இல்லை. மற்றவை வித்தியாசமானவைன்னு நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த ஒரு அறிவு சார்ந்த வழியுமே இல்லை. வேதமே அதுக்கான வழியை காட்டினா தான் உண்டு. சூரிய உதயத்தில் ஹோமம் செய்யணும், தினமும் ஹோமம் செய்யணும், அதுக்கு நம்ம கிட்ட ஒரு மாற்று இருக்கு. அப்படின்னா பரவாயில்ல. சூரிய உதயத்தின் போதோ அதுக்கு முன்னாலேயோ நான் இப்படி செய்ய முடியும், இதுக்கு உறுதியான அனுமதி இருக்கு. ஆகையினால நான் என்ன சொல்றேன்னா, இது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா இது எதையுமே அவங்க ஒத்துக்கிறது இல்லை. மேலும் அவங்க கற்பிக்கிறாங்க. அவங்க கற்பிக்கிறதோடு இல்லாம போதிக்கிறாங்க. அவங்க அவங்க மதத்தை போதிக்கிறது இல்லை, மற்ற மதங்களுக்கு எதிராக போதிக்கிறாங்க. அந்த மாதிரியான போதனைகள் வன்முறையானவைன்னு நான் கருதுறேன். வன்முறையை தூண்டுபவை அவை. ஆகையினால என்ன சொல்றேன்னா, என் வசத்துல என்கிட்ட இருக்கிற ஏன் மேதாவிலாசம் இது மதமாற்றம் செய்ய என்ன அனுமதிக்காத போது என்னையும் மாத்த சொல்றது, நாங்களும் மாத்துறோம் நீங்களும் மாத்துங்கன்னு சொல்றது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆகையினால எனக்கு எதிரான வன்முறைங்கிறது ஒரு தரப்பிலான ஒரு வன்முறை, ஒரு தரப்பிலான வன்முறை. அவங்களால 2000 ஆண்டுகளா தட்டி கேட்க ஆள் இல்லாம இதை செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு வன்முறைன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க மதமாற்றம் வன்முறை இல்லைன்னு நிரூபிக்கட்டுமே. நான் காயப்பட்டிருக்கேன், என்ன போன்ற பலரும் காயப்பட்டிருக்காங்க. இது பத்தி தெரிஞ்ச லட்சக்கணக்கான பேரும் காயமடைஞ்சிருக்காங்க. மற்ற பிரச்சனைகளோட சேர்ந்து மதமாற்றங்கிறதும் ஒரு அரசியல் பிரச்சனை. வேற பல பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு மதமாற்றம் தான் பெரிய பிரச்சனை. மனித சமுதாயத்திற்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறை தான் அது. கலாச்சாரங்கள் மதங்களுக்கு எதிரான வன்முறை, அது ஒண்ணுதான் பிரச்சனையை தவிர எனக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. வன்முறை ஒரு பெரிய பிரச்சனை. மனித சமூகம் ஒண்ணுமே செய்ய இயலாத நிலையில வன்முறையில ஈடுபடாத ஒருத்தர் மீது வன்முறை தொடர்ந்து கட்டவிழ்த்து விடப்படுவதை அனுமதிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான இந்தியாவுக்கே உரித்தான சூழ்நிலை இது. நான் ஒரு துறவி, அஹிம்சை மேல அர்ப்பணிப்பு உடையவன். ஒரு சன்னியாசியோட உறுதிப்பாடே அஹிம்சை தான். அஹிம்சையை தவிர வேற இல்லை. சர்வபூதேப்யஹ அபயம் தத்வா. நான் இந்த சந்நியாச தர்மத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அடைக்கலமா நான் இருந்துகிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட சந்நியாச தர்மம். இது தேவர்களுக்கும் பொருந்தும். நான் யாருக்கும் ஒரு போட்டியாளன் கிடையாது. யாருக்கும் என்னால துன்பம் ஏற்படாது. காயேன வாச்சா மனசா, அதுதான் சந்நியாசம். நான் ஒரு சந்நியாசி அப்படிங்கிற விழிப்புணர்வோடு நான் இருக்கேன். நான் ரிஷிகேசத்தில் உட்கார்ந்துருக்கேன். ஒரு 2 பேர் என்னை பார்க்க வந்தாங்க. அதில் ஒருத்தர் கிறிஸ்தவ மதகுரு பாதிரியார், இன்னொருத்தர் அவர் மௌல்வி. 2 பேரும் என்னை பார்க்க வந்தாங்க. நான் அவங்கள வரவேற்றேன். அவங்க மதம் சார்ந்தவங்க, அர்ப்பணிப்பு உடையவங்க, அவங்கள மதிக்கிறேன். அவங்களுக்கு மரியாதை அளிக்கிற விதமாக இருக்கைகளை கொடுத்தேன். அவங்க என் கூட ஏதோ விவாதம் பண்ண ஆரம்பித்தாங்க. பொதுவாக நான் அவங்க கூட விவாதம் செய்யறதில்லை. ஏன்னா யாரை சம்மதிக்க வைக்க முடியுமோ அவங்க கூட விவாதம் செய்யலாம். என்னையே சம்மதிக்க வைக்க நினைக்கிறவங்க கூட நான் அனாவசியமாக விவாதம் செய்யறதில்லை. எனக்கு அதில் ஆர்வமே கிடையாது, அதில் பயனே கிடையாது. ஆகையால் நான் அவங்க கூட வாதம் செய்யாமல் மனிதர்களாக பேசினேன். அவங்க கூட அமர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க என் கூட சச்சரவில் ஈடுபட்டாங்க. என் கூட விவாதம் செய்யறது தேவையே இல்லாதது, அதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை.
அதுக்கு பிறகு என்ன அடிக்க ஆரம்பிச்சாங்க. கலவரம் அடையாதீங்க, இது ஒரு கற்பனை தான், இப்படி எதுவுமே நடக்கலை. அங்கே பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் இருக்கார். அவங்க தொடர்ந்து என்னை நைய புடைச்சிக்கிட்டு இருந்தபோது அவங்க 2 பேரும் என்னை அடித்தாங்க. நான் போலீஸ்காரர்கிட்ட கெஞ்சினேன், ஐயா தயவு செஞ்சு அவங்கள தடுங்கன்னு. அவங்க கூட திருப்பி சண்டை போட நான் விரும்பலைன்னு. நான் அகிம்சை மேலே நம்பிக்கை உடையவன். அவங்க கூட மோத நான் விரும்பலை, நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அவர் சொன்னார், இது மதம் சார்ந்த நபர்களுக்கு இடையிலான விஷயம், நான் மதச்சார்பு இல்லாதவன்னாரு. இதுல தலையிட எனக்கு அதிகாரம் இல்லைன்னாரு. 2-3 முறை நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவர் என்னோட வேண்டுகோள் எதுக்கும் செவிசாய்க்கவே இல்லை. அப்புறம்தான் நான் என்னை பாதுகாத்துக்கணும்னு முடிவுக்கு வந்தேன். என்னுடைய சாஸ்திரங்கள் என்னை கண்டிப்பா மன்னிக்கும். நான் அகிம்சைய கொள்கையா கொண்டிருந்தாலும் கூட என்ன நான் தற்காத்துக்கலாம். ஆகையால என்ன நான் பாதுகாத்துக்கணும்னு முடிவு செஞ்சேன். நான் ஒன்றும் பயந்தாங்குள்ளியோ சோப்பலாங்கியோ இல்லையே, பிக்ஷை வாங்கி எனக்கு பலம் நல்லாவே இருக்கு. ஆகையினால என்னால இவங்க 2 பேரும் இல்லை, 3வது ஒருத்தரையும் சமாளிக்க முடியும். ஆகையினால நான் என்ன நானே தற்காத்துக்க ஆரம்பிச்சேன். தற்காப்புங்கிறது திரும்பி தாக்குறது தான், வேற வழி கிடையாது. நம்மளை தற்காத்துக்க சிறந்த வழி சில சமயத்தில் எதிர்த்தாக்குதல் நடத்துறது தான். இதைத்தானே எல்லா கணவன்மார்களும் செய்கிறாங்க. உங்களை நீங்களே தற்காத்துக்கிறதுக்கு முன்னால நான் அதுக்கு தயாராகிற வேளையில அப்ப போலீஸ்காரர் குறுக்கிட்டு சொல்றாரு, அவங்க சிறுபான்மையினர், அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, நீங்க அவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னாரு. அடப்பாவி, நீங்க என்ன இல்லையா பாதுகாத்திருக்கணும்? நீங்க தான் அரசாங்கம், நீங்க தான் நிர்வாகம், நீங்க இல்லை என்ன பாதுகாத்திருக்கணும். இப்படியா செய்வீங்க? இங்க எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். இதுக்காக அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படணும்னா அது மாற்றப்படட்டுமே. என்னோட தர்மம் வன்முறை ஆதரிக்கிறது இல்லை, மதமாற்றத்துக்கு ஆதரவானது இல்லை. என் தர்மம் காக்கப்படணும், நிர்வாகம் தான் அதை பாதுகாக்கணும். மதமாற்றம் ஒரு வன்முறை, மதமாற்றம் ஒரு வன்முறை, அது வன்முறையை வளர்க்குது. தயவு செஞ்சு மதமாற்றாதீங்க. அவங்களோட வன்முறை ஒரு பக்கம்னா நீங்க அகிம்சாவாதிகளை வன்முறையாளர்களா ஆக்குறீங்களே. நீங்க தவறான ஒன்றை செய்யறீங்களே, இது அடிப்படையிலேயே தவறானது. இதை உணரணும், தவறு சரி செய்யப்படணும். எத்தனை சீக்கிரம் இது சரி செய்யப்படுதோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது. இது கிறிஸ்தவர்களுக்கும் நல்லது, இது முஸ்லிம்களுக்கும் நல்லது. இஸ்லாமிய கலாச்சாரம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், கிறிஸ்தவ கலாச்சாரம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதே போல ஹிந்து கலாச்சாரம், பார்சி கலாச்சாரம், அனைத்து வித இங்க இருக்கிற எல்லா கலாச்சாரமும் பாதுகாக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன். எல்லா கலாச்சாரமும், இதுதான் மதச்சார்பின்மை. எல்லா சமயங்களுக்கும் சரிசமமான பாதுகாப்பு. என்னால் இங்க இருக்கிற ஆதீனங்கள் மடாதிபதிகள் கிட்ட இந்த பணிக்கான நிதி உதவியை வேண்டிக்க கூட முடியலை. ஏன்னா நான் அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டா, சுவாமிஜி எங்களுக்கும் ஏதாவது பார்த்து வாங்கி கொடுங்கம்பாங்க. இப்போ அவங்க கிட்டே எதுவும் இல்லை, எல்லாம் சுத்தமாக போயாச்சு, பாதுகாப்பே இல்லை. பாதுகாக்க வேண்டியவங்களே பாதுகாக்கலைன்னா மக்கள் தங்களை பாதுகாத்துக்க ஒரு புதிய பாதுகாவலனை பார்த்துக்கணும். அவ்வளவுதான். நன்றி, நன்றி.